إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லா புகழும் வல்லவன் அல்லாஹ் ஒருவனுக்கே. அவன் தனித்தவன், இணை துணை அற்றவன். எல்லா படைப்புகளையும் படைத்து பரிபாலிக்கக்கூடிய வணக்கத்துக்குரிய ஒரே நாயன். ஸலவாத்தும் சலாமும் இறுதி தூதர் அவர்கள் மீதும் அவர்களது குடும்பத்தார், தோழர்கள், கியாம நாள் வரை அன்னாரை பின்பற்றி நடக்கக்கூடிய முஸ்லிமான முஃமினான ஆண் பெண்கள் அனைவர் பேரிலும் உண்டாவதாக. ஜும்ஆ கடமையை நிறைவேற்ற வந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எமது வாழ்க்கையில் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் வல்ல அல்லாஹுவை பயந்து அவனுடைய ஏவல் விலக்கல்களுக்கு கட்டுப்பட்டு நாம் தக்வாவுடன் நடந்து கொள்வோமாக. எமது வாழ்க்கையை தக்வா என்ற இறையச்சத்தின் அடிப்படையில் அமைத்துக் கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அருள் பாலிப்பானாக. அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, வழமையாகவே நாங்கள் கேட்டு வரும் செய்திகள் தான் முஸ்லிம்களுக்கு பல இடங்களிலே நடக்கும் அநியாயங்கள், அவர்களுக்கு எதிராக கட்டவிழ்த்து விடப்படக்கூடிய அட்டூழியங்கள் நிறைய கேட்கின்றோம். கிட்டத்தட்ட அது வழமையாகிவிட்டது. காஷ்மீரில் முஸ்லிம்கள் அநீதம் செய்ய இழைக்கப்படுவது, அதே போன்று மியன்மாரில் கொல்லப்படுவது, முஸ்லிம்கள் வாழும் நாடுகளிலேயே, இஸ்லாமிய நாடுகளிலேயே, சிரியா, ஈராக்கு போன்ற நாடுகளிலே முஸ்லிம்கள் கண்டபடி கொல்லப்படுவதும் அவர்களுக்கு துன்பங்கள் நிகழ்வதும் நாங்கள் பரவலாகவே கேட்கும் ஒரு செய்தியாக இருக்கின்றது. அதே தொடரில் நடந்த கடும் அதிர்ச்சிக்குரிய மிகவுமே பயங்கரமான ஒரு நிகழ்வுதான் சென்ற வெள்ளிக்கிழமை நியூசிலாந்திலே முஸ்லிம்களுடைய 2 பள்ளிகளில் ஜும்ஆ தொழுகைக்காக வந்திருந்த முஸ்லிம்கள் மீது நடத்தப்பட்ட மிலேச்சத்தனமான பயங்கரவாதத்தனமான அந்த மோசமான தாக்குதல். ஒரு வாரம் கழிந்து விட்டாலும் இன்னுமே கண்ணை விட்டும் கல்வை விட்டும் அகலாமல் மீண்டும் மீண்டும் நினைவுக்கு வந்து எமக்கு துக்கத்தையும் ஆதங்கத்தையும் கொடுத்து கொண்டிருக்கும் சம்பவம். மதிப்புக்குரிய சகோதரர்களே, வெள்ளிக்கிழமை தொழுகைக்காக வந்திருந்த அந்த முஸ்லிம்கள் மீது மிக மோசமான ஒரு பயங்கரவாதி தனது ஆயுதத்தை பிரயோகித்து கண்டபடி அவர்களை சுட்டு வீழ்த்தியது மிக கொடூரமான ஒரு செயல். கிட்டத்தட்ட 17 நிமிடங்களுக்கும் அதிகமாக சர்வ சுதந்திரத்துடன் அவனை எதிர்க்க ஆளே இல்லை என்று தான் நினைத்த விதத்தில் மிக அமைதியாக 2 பள்ளிகளிலும் அந்த மக்களை அவன் கொன்று குவித்த விதம் இன்றும் மறக்க முடியாத பயங்கரமானது. அதிலும் மிகவும் துக்கமானது என்ன தெரியுமா? இதுவரைக்கும் அங்கு கொலையாம் இங்கு கொலையாம் இப்படி படுகொலையாம் என்று நாங்கள் செய்திகளை கேட்டுத்தான் இருக்கின்றோம். பிறகு ஏதோ பார்த்திருக்கின்றோம். இந்த படுகொலையை உலகமே நேரடியாக அது ஒளிபரப்பப்படுவதை காணும் அளவுக்கு
அப்படி அதை காட்டும் அளவுக்கு முஸ்லிம்களின் மீது விரோதமும் முஸ்லிம்களின் மீது குரோதமும் கொண்ட ஒரு படுபாவியாக இருக்கின்றான் அந்த பயங்கரவாதி. அவன் கொல்லும் அந்த சந்தர்ப்பத்திலேயே அதனை அப்படியே காணொளியாக உலகத்துக்கு பார்க்க ஃபேஸ்புக் மூலம் ஒளிபரப்பிய அந்த காட்சியை நாங்கள் பார்த்தோம் தானே. மதிப்புக்குரிய சகோதரர்களே, சிறுவர்கள், பெண்கள், படித்தவர்கள் என்று பல பேர், பல மட்டத்தை சேர்ந்தவர்கள் கண்டபடி அங்கு கொல்லப்பட்டார்கள். சுட்டவர்களை மீண்டும் மீண்டும் வந்து உயிர் போகும் வரை பலரை அவன் சுட்ட காட்சியை பார்க்கலாம். சர்வ சாதாரணமாகவும் அமைதியாகவும் அவனது பணியை செய்ததை நாங்கள் பார்த்தோம். அதை பற்றி நாங்கள் கேட்டோம். மதிப்புக்குரிய சகோதரர்களே, இவை எல்லாவற்றையும் நாங்கள் பார்க்கும் பொழுது, கேட்கும் பொழுது இயல்பாகவே எங்களுக்கு ஒரு கேள்வி வரும். ஏன் இப்படி எங்களுக்கு நடக்கின்றது? முஸ்லிம்களுக்கு ஏன் இப்படி நடக்கின்றது? இப்படி நடக்கும் சில நிகழ்ச்சிகள் நடக்கும் பொழுது நாம் எமது நிலைப்பாட்டை எப்படி வைத்துக் கொள்ள வேண்டும்? நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? அப்பாவி சாதாரண ஒரு முஸ்லிம் சில பொழுது நினைக்கலாம், இஸ்லாமியர்கள் நல்லவர்கள் தானே, சத்தியவான்கள் தானே, நல்லவர்களுக்கும் அல்லாஹ்வை நம்பியவர்களுக்கும் இப்படியெல்லாம் நடக்குமா என்று சில அப்பாவிகள் கூட கேட்டுவிடலாம். மதிப்புக்குரிய சகோதரர்களே, இப்படி போன்ற நிகழ்வுகளுக்கு நாம் எப்படி நடப்பது அல்லது எப்படி முகம் கொடுப்பது, அதன் பின்னால் நாம் எப்படி இருந்து கொள்வது, இந்த நிகழ்வுகளின் மூலமாக நாம் பெற வேண்டிய படிப்பினைகள் என்ன என்ற பின்னணியில் சீராவின் சில சம்பவங்களை வைத்து நாங்கள் அதை அணுகுவதற்கு முயற்சி செய்வோம். நபி வழி எப்படி இருந்திருக்கின்றது? நபிகளாரின் காலத்திலும் இதற்கு கிட்டவான சம்பவங்கள் நடந்திருக்கின்றனவா? அவைகளுக்கு பின்னால் நபி அவர்கள் எப்படி நடந்தார்கள் என்பதையும் வைத்து ஓரளவு சுருக்கமாக நாங்கள் இதை விளங்குவதற்கு முயற்சி செய்வோம். மதிப்புக்குரிய சகோதரர்களே, எல்லாவற்றுக்கும் முன்னால் உலகத்தில் சத்தியமும் அசத்தியமும் இருக்கும் வரைக்கும், அதற்கு இடையிலான போராட்டம் இருக்கும் வரைக்கும் முஸ்லிம்களுக்கு எதிரான அநியாயங்கள் நடக்கத்தான் போகின்றன. அது ஒரு நாளும் நின்றுவிட மாட்டாதே. காரணம், நாம் சத்தியத்தில் இருக்கின்றோம் என்பதுதான். அதனால் தான் முஸ்லிம்கள் தாக்கப்படுகின்றார்கள். மதிப்புக்குரிய சகோதரர்களே, இந்த இஸ்லாம் எவ்வளவு தாக்கப்பட்டாலும், எவ்வளவு அதை தடுத்து நிறுத்த, அதன் வளர்ச்சியை குறைக்க, அல்லது அதை இல்லாமல் செய்ய என்னதான் முயற்சி செய்தாலும் இது அழியாத மார்க்கம் என்பது உறுதியானது. அதுதான் நிதர்சனமானதும் கூட. அல்லாஹ் கூறுகிறான், வ இன்னா லஹு லஹாஃபிதூன், அல்லாஹ் நிச்சயமாக அல்லாஹ்வின் வேதத்தை அவன் பாதுகாத்தே தீருவான். இதுவென்ன சம்பவம் சகோதரர்களே? இன்றைக்கு மீடியாக்கள் மலிந்திருப்பதனால், வசதி இருப்பதனால் இது போன்ற கொலைகளை பற்றி நாங்கள் உடனுக்குடன் கேள்விப்படுகின்றோம். இதை கிட்டத்தட்ட உடனேயே பார்த்தது உலகம். ஆனால் வரலாறை நீங்கள் புரட்டி பாருங்கள். இது போன்ற சின்ன தொகை அல்ல, லட்சம் லட்சமாக, கொத்து கொத்தாக முஸ்லிம்கள் அப்படியே கொன்று குவிக்கப்பட்டார்கள். தாத்தாரிய படையெடுப்போ, சிலுவை போருடைய தொடர்களிலே கொல்லப்பட்ட எண்ணிக்கை மிக மிக பெரிய எண்ணிக்கை. அவ்வளவு எல்லாம் கொல்லப்பட்டும் கூட இந்த இஸ்லாம் அழியவில்லை, அதன் அடையாளங்கள் அழியவில்லை, அதனுடைய ஆதாரங்கள் அழியவில்லை. ஒரு அறிஞர் சொல்லுகிறார், இஸ்லாம் அழியும் மார்க்கம் ஒன்றாக இருந்தால், எதிரிகளின் திட்டத்தின் மூலமாக, அவர்களின் தாக்குதல் மூலமாக அழியும் ஒரு மார்க்கமாக இருந்தால் தாத்தாரிய படையெடுப்பில் அது அழிந்திருக்க வேண்டும். அந்த அளவு கொல்லப்பட்டார்கள். 200 வருடங்கள் தொடராக நடந்த சிலுவை யுத்த தொடரிலே அது அழிந்திருக்க வேண்டும். அழியவில்லை என்றால் இனி மறுமை வரைக்கும் அது அழியாது என்பதுதான் அர்த்தம். மதிப்புக்குரிய சகோதரர்களே, இஸ்லாத்தை எதிர்ப்பவர்கள் சில பேர் வெளிப்படையாகவும் பகிரங்கமாகவும் எதிர்க்கின்றார்கள். களத்தில் யுத்தம் செய்து எதிர்க்கின்றார்கள், அது ஒரு விதம். இன்னும் சிலர் இஸ்லாத்தை எதிர்க்கின்றார்கள் அல்லது முஸ்லிம்களுக்கு அநியாயம் செய்கின்றார்கள். அவர்களை நம்ப வைத்து துரோகத்தனமாக ஏமாற்றி அவர்களுக்கு அநியாயம் செய்கின்றார்கள். இன்னும் சிலர் பிரச்சாரத்தின் மூலமாக இஸ்லாத்தை பற்றிய தப்பெண்ணங்களை ஏற்படுத்தி அல்லது நல்லெண்ணங்களை மறைத்து இஸ்லாத்துக்கு எதிராக செயல்படுகிறார்கள். இந்த 3 வடிவத்தையும் கிட்டத்தட்ட இன்றைய உலகத்திலும் எங்களுக்கு காணலாம். மதிப்புக்குரிய சகோதரர்களே, நிராயுதபாணிகளான, யுத்தத்துக்கு செல்லாத சாதாரண மக்கள் கொல்லப்படுவது என்பது நபியுடைய காலத்திலும் நடந்ததுதான்.
2 சம்பவங்கள் நடந்தன. ஒரே மாதத்தில் அடுத்தடுத்தாக நடந்த 2 சம்பவங்கள் நடந்தன. அந்த 2 சம்பவங்களையும் கொஞ்சம் சுருக்கமாக நான் சொல்லுகிறேன். ஹிஜ்ரி 4ஆம் ஆண்டு சஃபர் மாதத்திலே ரஜீ என்ற இடத்தில் வைத்து சுமார் 10 முஸ்லிம்கள் கொல்லப்பட்டார்கள். அதே சஃபர் மாதத்திலே பிர் மஊனா என்ற இடத்தில் வைத்து கிட்டத்தட்ட 70 முஸ்லிம்கள் கொல்லப்பட்டார்கள். இந்த 80 முஸ்லிம்களும் கொல்லப்பட்டதே நிராயுதவாணிகள். அவர்கள் யுத்தத்துக்காக சென்றவர்களும் அல்ல, அடிப்படையில் யுத்த வீரர்களும் அல்ல. அவர்கள் நம்ப வைத்து ஏமாற்றப்பட்டார்கள். அப்படித்தான் கொல்லப்பட்டார்கள். ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு ஷவ்வால் மாதத்திலே, ஹிஜ்ரி 3ஆம் ஆண்டு ஷவ்வால் மாதத்திலே உஹது யுத்தம் நடக்கின்றது. உஹது யுத்தத்திலே முஸ்லிம்களுக்கு கிட்டத்தட்ட தோல்வி. சுமார் 70 பேர் கொல்லப்பட்டு விட்டார்கள். அந்த யுத்தம் நடந்து கிட்டத்தட்ட 4 மாதங்கள் முடியவில்லை. சஃபர் மாதத்திலே ஹிஜ்ரி 4ஆம் ஆண்டு ரசூலுல்லாவை சந்திக்க ஒரு கோஷ்டி வருகின்றார்கள். அதல் காரா போன்ற கோத்திரத்தை சேர்ந்த சில பேர் நபியை சந்திக்க வருகின்றார்கள். வந்து சொல்லுகின்றார்கள், அல்லாஹ்வின் தூதரே, எமது பிரதேசத்தில் இஸ்லாம் வந்திருக்கின்றது, அது வளருவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. எனவே கொஞ்சம் பேரை எங்களிடத்திலே தாருங்கள், அவர்களை அழைத்துக் கொண்டு போய் அங்கே இஸ்லாமிய பிரச்சாரம் செய்யலாம் என்று சொல்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 10 சஹாபாக்களை தெரிவு செய்து அவர்களுக்கு ஆசிப் இப்னு அஃப்லஹ் என்று, அவர்களுக்கு ஆசிப் இப்னு சாபித் என்று சொல்லக்கூடிய உமருடைய உறவினராகிய அந்த சஹாபியை தலைவராக நியமித்து நபி அவர்கள் அனுப்புகின்றார்கள். இஸ்லாத்தை பரப்ப அங்கே தஅவா செய்ய என்றுதான் அழைத்து சென்றார்கள். செல்லும் வழியிலே ரஜீ என்ற இடத்திலே, மக்காவுக்கு வடபகுதியிலே சுமார் 80 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய ரஜீ என்ற இடத்தில் அவர்கள் கொஞ்ச நேரம் தங்கி இருந்த நேரத்திலே அங்கே இருந்த மக்கள் அவர்களுக்கு எதிராக சூழ்ந்து அவர்களுக்கு எதிராக ஆயுதங்களை தரித்துக் கொண்டு வந்து அவர்களை கொண்டு முடித்தார்கள். சுமார் 200 பேர் திடீரென்று அவர்களை ஆயுதத்துடன் சூழ்ந்து கொள்ள அந்த 10 பேரும் திகைத்து விட்டார்கள். நாம் யுத்தத்துக்கு வரவில்லை, நிராயுதபாணிகளாக தஅவாவுடைய பயணம் மேற்கொண்டிருக்கின்றோம். இப்படி எங்களை ஏமாற்றி சதி செய்து இவர்களெல்லாம் நிறைய பேர் அந்த அப்படி சூழ்ந்த நேரத்திலே செய்ய வேற வழியே தெரியவில்லை. அருகில் ஒரு சிறிய மலை இருந்தது. உடனே அதில் ஏறிக்கொண்டார்கள். எதிரிகள் பார்த்தார்கள், மலையிலிருந்து இவர்களை எப்படியாவது இறக்க வேண்டும், எதையாவது சொல்லி ஏமாற்ற வேண்டும் என்று, கீழே இறங்குங்கள், உங்களை கொல்ல மாட்டோம், எனவே கீழே வாருங்கள் என்று சொல்ல அந்த 10 பேருக்கும் தலைவராக இருந்த ஆசிம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், நான் முடியாது, உங்களை நம்ப முடியாது, நான் இறங்க மாட்டேன் என்று சொல்லி யுத்தம் செய்தார். அவருடன் 7 பேர் சேர்ந்து எல்லாம் 7 பேரும் யுத்தம் செய்து கொல்லப்பட்டார்கள். 3 பேர் இவர்களுடைய பேச்சை நம்பி இவர்கள் எங்களுக்கு வாக்குப்படி நடப்பார்கள் என்று எதிர்பார்த்து மலையிலிருந்து இறங்கி வந்தார்கள். ஆனால் அந்த 3 பேரையும் கைது செய்த இவர்கள் ஒருவரை வழியிலே கொன்றுவிட்டு மற்ற 2 பேரையும் மக்கத்து முஷ்ரிக்குகளுக்கு விலை பேசி விற்றுவிட்டார்கள். மக்கத்து முஷ்ரிக்குகள் ஏற்கனவே கடுமையான ஆத்திரத்தில் கோபத்தில் இருந்தார்கள். பத்ர் யுத்தத்தில் கொல்லப்பட்ட அவரது உறவுகளுக்காக பழிவாங்க வேண்டும் என்று. எனவே இப்படி முஸ்லிம்களை ஏமாற்றி வரவழைக்க வைத்து அவர்களை எப்படியாவது தனது ஊருக்கு எடுத்து பழிக்கு பழியாக கொள்ளுவதற்கான திட்டம் அவர்களிடத்திலே இருந்தது. அப்படி 2 பேர் அவர்களுக்கு விற்கப்பட்டார்கள். ஸைத் இப்னு தஸின்னா என்ற சஹாபியும் ஹுபைப் என்ற சஹாபியும் அப்படி விற்கப்பட்டார்கள். அவர்கள் மக்காவுக்கு கொண்டு போகப்பட்டு அங்கே அவர்களை வெட்டி அவர்களுக்கு மரண தண்டனை கொடுத்து கொலைக்கு பழிக்கு பழியை முஷ்ரிக்குகள் வாங்கிக் கொண்டார்கள். மதிப்புக்குரிய சகோதரர்களே, அந்த சம்பவம் சஃபர் மாதத்தில் நடக்கின்றது. அதே சஃபர் மாதத்திலே நபியிடத்திலே இன்னொருவர் வருகின்றான். அபூ ஆமிர் என்று சொல்லக்கூடிய ஒரு முஷ்ரிக் வருகின்றான், பிரபலமான ஒரு வீரன். அந்த அபூ ஆமிர் வந்து நபி அவர்களிடத்திலே சொல்லுகின்றான், யா ரசூலல்லாஹ், எமது ஊர் பக்கத்திலே இஸ்லாம் பரவுகின்றது, அப்படி என்று எம்மிடத்திலே யாரையாவது சிலரை அனுப்புங்கள் என்று சொல்ல நபி அவர்கள் அவனுக்கு இஸ்லாத்தை ஏற்கும்படி சொல்லுகின்றார்கள். ஏற்கவும் இல்லை, ஆனால் கடுமையாக மறுக்கவும் இல்லை. வந்து விடுவானோ என்று நபி அவர்கள் நினைத்தார்கள். எனவே அவன் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 70 சஹாபாக்களை தெரிவு செய்து, அதுவும் அனைவருமே குர்ஆனை பாடமிட்ட குர்ராக்கள்,
அவர்கள் பகல் நேரத்திலே காட்டுக்கு போய் விறகு வெட்டுவதும் அதை சம்பாதித்து அந்த பணத்தினால் திண்ணைவாசிகளுக்கு உணவு கொடுப்பதும் இரவு நேரத்திலே நீண்ட வணக்கங்களில் ஈடுபடுவதும் இல்மை தேடுவதும் குர்ஆனை படிப்பதிலும் ஈடுபட்ட, இன்றைய பாஷையில் சொல்லுவதாக இருந்தால் நன்றாக படித்து தெளிந்த உலமாக்களாகிய தாயிகளாகிய குர்ஆனை பாடமாக்கியவர்கள் 70 பேருமே. அந்த 70 பேரை நபி அவர்கள் தெரிவு செய்து அவர்களுக்கு ரசூலுல்லாஹ் முந்திர் என்ற சஹாபியை பொறுப்பாளியாக நியமித்து அனுப்புகின்றார்கள். பிரு மஅூனா என்ற மதீனாவிலிருந்து சுமார் 150 கிலோமீட்டர் தூரம் இருக்கும் அந்த இடத்துக்கு அவர்கள் போன நேரத்திலே அங்கே தங்கும் பொழுது அந்த இடத்துக்கு பொறுப்பாக இருந்தவர்கள் இவர்களுக்கு எதிராக செயல்பட்ட அவர்கள் இந்த சஹாபாக்களை சூழ்ந்து கொண்டு ஆயுதத்துடன், ஆயுதங்கள் இல்லாமல் நிராயுதபாணியாக இருந்த அந்த அப்பாவிகளை அனைவரையுமே கிட்டத்தட்ட கொன்று முடித்தார்கள். அதிலே கடைசியாக ஒரே ஒரு சஹாபி அம்ர் இப்னு உமையா என்பவர் மாத்திரம் தான் தப்பினார். மற்ற எல்லோருமே கொல்லப்பட்டார்கள். அந்த இடத்தில் வைத்து ஹராம் இப்னு மில்ஹான் என்கிற ஒரு சஹாபியை அந்த இடத்தில் இறங்கியவுடன் சஹாபாக்கள் அந்த இடத்தின் தலைவருக்கு நபியுடைய தஅவாவை ஏற்கும்படி அந்த நபியின் கடிதத்தை கொடுத்து அனுப்புகின்றார்கள். அந்த சஹாபி அந்த இடத்தின் தலைவரிடம் அந்த கடிதத்தை கொண்டு போய் ஒப்படைக்கின்றார். அந்த தலைவன் என்ன செய்தான் தெரியுமா? அந்த கடிதத்தை படித்துக் கொண்டே இந்த சஹாபி முன்னால் இருக்கும் பொழுது இன்னொருவனுக்கு கண்ணால் செய்கை காட்டி அந்த சஹாபியின் முதுகுக்கு பின்னால் அந்த சஹாபியை ஈட்டியினால் குத்த வைத்தான். அவருக்கு திடீரென்று பின்புறத்தால் ஈட்டியினால் குத்தப்படுகின்றது. உடனே அந்த சஹாபி என்ன சொன்னார் தெரியுமா? ஃபுஸ்து வரப்பில் கஅபா, கஅபாவின் நாயனின் மீது ஆணையாக நான் வெற்றி பெற்று விட்டேன். நான் தேடியது எனக்கு கிடைத்து விட்டது. நான் தேடியது ஷஹாதா, அல்லாஹ்வுடைய பாதையில் மரணம், அது எனக்கு கிடைத்து விட்டது என்று சொல்லி அவருடைய உயிர் பெறுகின்றது. மதிப்புக்குரிய சகோதரர்களே, இந்த 2 சம்பவங்களையும் நீங்கள் பாருங்கள். கிட்டத்தட்ட 80 பேர் அநியாயமாக நிராயுதபாணிகளாக இருந்து அவர்கள் கொல்லப்படுகின்றார்கள். 4 மாதத்துக்குள் ரசூலுல்லாஹ் உஹது யுத்தத்திலும் இதிலுமாக சேர்த்து கிட்டத்தட்ட 150 தனது தோழர்களை தஅவாவுக்காக, இந்த கொள்கைக்காக இழக்கின்றார்கள். மதிப்புக்குரிய சகோதரர்களே, இந்த சம்பவங்களின் பின்னணியிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி நடந்தார்கள், என்ன செய்தார்கள் என்ற பின்னணியிலே அண்மையில் நடந்த அந்த நியூசிலாந்தின் சம்பவத்தை நாம் எமது கவனத்துக்கு எடுத்துக் கொள்ளுவோம். மதிப்புக்குரிய சகோதரர்களே, நியூசிலாந்திலே அநியாயமாக கொல்லப்பட்ட அந்த முஸ்லிம்கள் இருக்கின்றார்களே, அவர்கள் கொல்லப்பட்டதை பொறுத்தவரையில் நாம் உண்மையில் கவலைப்படுகின்றோம். கொல்லப்படாமல் வாழ்ந்திருந்தால் சந்தோஷமாக இருக்கின்றது என்று நினைக்கின்றோம். உண்மைதான், கவலைத்தான், பரிதாபப்படுகின்றோம். சிறுவர்கள், பெண்கள் என்றெல்லாம் கொல்லப்பட்டார்கள். ஆனால் முடிந்து விட்டது, அநியாயம் நடந்து விட்டது, அவர்களது உயிர் போய்விட்டது. எதற்காக போனது தெரியுமா? ஈமான் கொண்டார்கள் என்ற ஒரே ஒரு காரணத்துக்காக. அவர்கள் மரணித்தது துக்கமாக இருந்தாலும் கூட இன்னொரு விதத்தில் நாங்கள் யோசித்தால் அவர்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் ஷஹீதானவர்களாக இருக்க வாய்ப்பு மிக அதிகமாகவே இருக்கின்றது. நாம் அப்படித்தான் எதிர்பார்க்கின்றோம். அல்லாஹ் அவர்களுக்கு ஷஹீதுகளின் அந்தஸ்தை கொடுக்கலாம். காரணம், அவர்கள் கொல்லப்பட்டது அநியாயம் செய்து கொல்லப்பட்டிருக்கின்றார்கள், ஈமானுக்காக கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். அவர்கள் அல்லாஹ்வின் பாதையில் தனது உயிரை கொடுத்தவர்களாக இருக்க நிறையவே வாய்ப்பு இருக்கின்றது. அப்படி வாய்ப்பிருக்கும் நேரத்தில் அவர்கள் அப்படி மாத்திரம் இருந்து விட்டால், அவர்கள் இப்பொழுது வாழும் வாழ்க்கையை நினைத்தால் நாம் உண்மையிலே பொறாமைப்படுவோம். அந்த அளவுக்கு ஆனந்தமான, அந்த அளவுக்கு சுகமான ஒரு உலகத்திலே இப்பொழுது அவர்கள் இருப்பார்கள். அதைத்தான் குர்ஆன் சொல்லுகின்றது, அதைத்தான் ஹதீஸும் சொல்லுகின்றது. அல் குர்ஆனையும் சுன்னாவையும் அழகாக புரட்டி பாருங்கள். கொள்கைக்காக, ஈமானுக்காக, அல்லாஹ்வுடைய பாதையில் கொடுக்கப்படக்கூடிய ஒரு உயிர் இருக்கின்றதே, அந்த மனிதனுக்கு வெட்டுப்படும், குத்துப்படும், துப்பாக்கி சூடுகள் படும், அதுவெல்லாம் கஷ்டமாகத்தான் இருக்கும். ஆனால் அந்த ரூஹ் அல்லாஹ்வுடைய பாதையில் பிரிந்ததன் பின்னால் அந்த ரூஹுக்கும் அந்த மனிதனுக்கும் அல்லாஹ் கொடுக்கும் அந்தஸ்து இருக்கின்றதே, அதை பார்த்தால் ஆச்சரியமாக இருக்கின்றது. அந்த பாக்கியவான்கள் என்று நாங்கள் ஆனந்தப்பட வேண்டி இருக்கின்றது, ஒரு விதத்தில் பொறாமைப்பட வேண்டியும் இருக்கின்றது. குர்ஆனை நன்றாக புரட்டி பாருங்கள். அல்லாஹ்வின் பாதையில் கொல்லப்படுபவர்களை பற்றி அல்லாஹ் சொல்லுகின்றான் தானே, அவர்களை மரித்தவர்களாக நீங்கள் நினைக்க வேண்டாம். யுர்ஸகூன், அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய
அல்லாஹ்விடமிருந்து ரிஸ்க் கிடைக்கின்றது, அல்லாஹ் ரிஸ்கை கொடுக்கின்றான். இப்படி அந்தஸ்து, அப்படி அந்தஸ்து, இந்த சுகம், அந்த சுகம் என்றெல்லாம் நிறைய அவர்களுடைய அந்தஸ்துகள் சொல்லப்பட்டிருக்கின்றன. இதே பிர் மஊனாவிலே சஹாபாக்கள் கொல்லப்பட்ட நேரத்திலே நபி அவர்கள் துரோகம் செய்த அந்த காவிர்களுக்கு எதிராக 1 மாத காலமாக துஆ கேட்டார்கள். சுபஹ் தொழுகையிலே குனூத் ஓதி துஆ கேட்டார்கள் 1 மாத காலமாக. அப்படி கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது ஒரு குர்ஆன் ஆயத்து வருகின்றது. பல்லிகு கௌமனா அன்னா லகைனா ரப்பனா ஃபரதிய அன்னா வரதீனா அன்ஹு. எமது உருமக்களுக்கு, எமது கூட்டத்துக்கு சொல்லுங்கள், நாம் எமது இரட்சகனை சந்தித்தோம், அவன் எம்மை கொண்டு திருப்தியாக இருக்கின்றான், நாமும் திருப்தியாக இருக்கின்றோம், நாம் திருப்திப்படும் அளவுக்கு அவன் எங்களுக்கு இன்பங்களையும் சந்தோஷங்களையும் தந்திருக்கின்றான் என்று சொல்லுங்கள் என்ற கருத்துப்பட ஒரு குர்ஆன் ஆயத்தே இறங்கியது. அந்த ஆயத்து இறங்கியதுடன் நபி அவர்கள் அந்த எதிரிகளுக்கு எதிராக பதுவா செய்வதை நிறுத்திவிட்டார்கள். அந்த ஆயத்து பிறகு ஓதுவதில் இருந்து மாத்திரம் அது இல்லாமலாக்கப்பட்டு நஸ்ஹ் செய்யப்பட்டதுதான் வரலாறு. சகோதரர்களே, கொல்லப்பட்டவர்கள் அவர்கள் ஷஹீதுகளாக இருக்க வாய்ப்பிருக்கின்றது. அப்படி இருந்தால் அவர்கள் பாக்கியவான்கள் என்பதுதான் உண்மையானது. மதிப்புக்குரிய சகோதரர்களே, கொள்கைக்காகத்தானே கொல்லப்பட்டார்கள். அல்லாஹ் ஒரு வரலாறை சொல்லுகின்றானே, அஸ்ஹாபுல் உஹ்தூத் என்று நெருப்பு கிடங்குகள் தோண்டப்பட்டு அதிலே நெருப்பு மூட்டப்பட்டு சத்தியத்தை ஏற்றுக்கொண்டதற்காக அந்த நெருப்பில் போடப்பட்டு ஒரு கூட்டம் கொல்லப்பட்டார்கள். சூரத்துல் புரூஜிலே அல்லாஹ் அதை அழகாக சொல்லுகின்றான். அந்த கூட்டம் கொல்லப்பட்டதை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது சொல்லுகின்றான், வமா நகமு மின்ஹும் இல்லா அன் யுமினு இல்லா யுமினு பில்லாஹில் அஸீஸில் ஹமீத். அல்லாஹ்வை அவர்கள் நம்பினார்கள் என்ற ஒன்றுக்காக வேண்டிய ஒளிய அவர்கள் கொல்லப்படவில்லை. அவர்கள் செய்த ஒரே குற்றம் அவர்கள் இஸ்லாத்தை அல்லது ஈமானை ஏற்றுக்கொண்டார்கள் என்பதுதான் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். இதுதான் இவர்களுக்கும் காரணம். சகோதரர்களே, அந்த பயங்கரவாதிக்கும் இவர்களுக்கும் இடையில் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை கிடையாது, காணி தகராறு கிடையாது, வேறு எந்த சண்டையும் கிடையாது. அவன் பார்த்தது இவர்கள் முஸ்லிம்கள் என்ற ஒரே காரணம் தான். இன்னும் ஒரு விதத்தில் பார்த்தாலும் கூட நியூசிலாந்திலே அந்த பள்ளிகளில் கொல்லப்பட்டவர்கள் அனைவருமே வெளிநாட்டவர்கள், பல ஊர்களிலிருந்து அங்கே சென்றவர்கள். ஒரு ஹதீஸ் இருக்கின்றது, நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒருவர் பிறந்த ஊரில் அல்லாமல் வேறு ஊரிலே மௌத்தாகினால் அவருக்கு பல பாக்கியங்களுக்கு வாய்ப்பு இருக்கின்றது. மதீனாவிலேயே பிறந்து மதீனாவிலேயே மௌத்தாகிய ஒரு சஹாபியுடைய மையத்தை தொழுவித்து விட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யா லைதஹு மாத ஃபீ கைரி மௌலிதிஹி. அவர் பிறந்த இந்த மதீனாவில் அல்லாமல் அவர் வேறொரு இடத்தில் மௌத்தாகி இருந்தால் நன்றாயிருக்குமே என்று சொல்ல அருகில் இருந்து ஒரு சஹாபி கேட்டார், ஏன் யா ரசூலல்லாஹ் அப்படி சொல்லுகின்றீர்கள் என்று. நபி அவர்கள் சொன்னார்கள், ஒருவன் தனது பிறந்த ஊரில் இல்லாமல் வேறொருவருக்கு போய் அந்த ஊரில் அவனுக்கு மரணம் வரும் என்றிருந்தால் அவன் பிறந்த அந்த ஊரில் இருந்து அவன் போன ஊர் வரைக்குமான அளவு அளக்கப்பட்டு அந்த அளவு நிலம் இடம் அவனுக்கு சுவர்க்கத்திலே கொடுக்கப்படும் என்றார்கள். குடும்பத்துக்காக உழைக்க அல்லது தனது நாட்டிலே இருக்கும் அநியாயமான அரசாங்கங்களின் கெடுபடிகளிலிருந்து தப்ப இன்னொரு ஊருக்கு இவர்கள் போயிருக்கலாம். அந்த ஊருக்கு அப்படி இருக்கும் என்றிருந்தால் அந்த வாய்ப்பு கூட அவர்களுக்கு கிடைக்க நிறைய வாய்ப்பு இருக்கின்றது. மதிப்புக்குரிய சகோதரர்களே, இந்த காட்டுமிராண்டித்தனமான அந்த சம்பவம் இருக்கின்றது. அது சம்பந்தமான சில விடயங்களை நாங்கள் பார்க்கலாம். என்னதான் இருந்தாலும் கூட இது சம்பந்தமான அதிகமான கருத்துகளையும் உறுதியான விடயங்களையும் சொல்ல முடியாது. காரணம், அந்த நாட்டு நீதிமன்றம் அந்த வழக்கை விசாரித்துக் கொண்டிருக்கின்றது. நீதியாக, நியாயமாக, வெளிப்படையாக அந்த விசாரணை நடக்கும் என்றிருந்தால் சில பொழுது நானும் நீங்களும் நினைக்காத, ஊகிக்காத பல உண்மைகள் கூட வெளியே வரலாம் பிற்காலத்தில். எனவே விசாரணை ஒன்று நடக்கும் நேரத்திலே எங்களுக்கு எந்த ஒன்றையும் உறுதியாக சொல்ல முடியாது. ஆனாலும் நடந்த சம்பவங்களையும் அதற்கு பின்னால் உலகில் நடக்கும் விடயங்களையும் வைத்து சில விடயங்களை நாங்கள் அனுமானிக்க அல்லது புரிந்து கொள்ள அல்லது படிப்பனையாக பெற்றுக்கொள்ள வேண்டிய தேவை இருக்கின்றது. மதிப்புக்குரிய சகோதரர்களே, முஸ்லிம்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். நேற்று வரை கொல்லப்பட்டவர்களின் எண்ணிக்கை 50 அடைந்திருக்கின்றது. 10 பேருக்கும் அதிகமானவர்கள் ஆபத்தான நிலைமையில் வைத்தியசாலையில் இருக்கின்றார்கள். அதுவும் பட்டப்பகலிலே மிக பயங்கரமான கோழைத்தனமாக அசிங்கமாக முஸ்லிம்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். இப்படியெல்லாம் கொலை நடந்திருக்க இந்த செய்தியை ஊடகங்கள் பரப்பும் விதத்தை பாருங்கள், அந்த பரப்பும் விதத்தை பாருங்கள். இந்த சம்பவத்தை மேற்கத்திய ஊடகங்கள்
உலகளாவிய மட்டத்தில் மிக பிரபலமான ஊடகங்கள் எல்லாம் இந்த சம்பவத்தை பற்றி சொல்லும் பொழுது எப்படி தெரியுமா சொல்லுகின்றன? பள்ளிவாசல் மீது தாக்குதல், அவ்வளவுதான். பள்ளிவாசலில் துப்பாக்கிச் சூடு, அவ்வளவுதான். படுகொலை சம்பவம் என்ற வார்த்தையை கூட ஓரிரு ஊடகங்கள் மாத்திரம் தான் பாவித்திருக்கின்றன. அந்த அளவுக்கு தனக்கு என்றால் ஒரு பார்வை, ஒரு நிலைப்பாடு, முஸ்லிம்களுக்கு என்றால் இன்னொரு நிலைப்பாடு என்றுதான் இருக்கின்றார்கள். இந்த ஆயுததாரியை, ஒரு முஸ்லிமை எடுத்துக் கொள்ளுங்கள், அவன் இன்னும் ஒரு மனிதனை கொண்டு விட்டால் 50 பேர் தேவையில்லை, ஒருவனை கொண்டு விட்டாலே உடனே ஊடகங்கள் ஒரு முஸ்லிம் பயங்கரவாதியின் பயங்கரவாத செயல் என்றெல்லாம் அதற்கு தலைப்பிட்டு ஊடகங்களிலே செய்திகளை போட்டு விடுவார்கள். 50 பேரை கொண்ட இந்த படுபாவியை, இந்த மகாபெரிய பயங்கரவாதியை மேற்கத்திய ஊடகங்கள் எப்படி சொல்லுகின்றது தெரியுமா? தீவிர வலதுசாரி அமைப்பை சேர்ந்தவன், அல்லது ஆயுததாரி, அல்லது துப்பாக்கிதாரி, ஷூட்டர், இது போன்ற வார்த்தைகளை தான் பாவிக்கின்றார்களே தவிர டெரரிஸ்ட் என்று அவர்கள் சாதாரணமாகவே முஸ்லிம்களுக்கு சொல்லும் அந்த வார்த்தையை அவனுக்கு பாவிக்கின்றார்கள் இல்லை. காரணம், அவர்களது மனதில் இருக்கும் காழ்ப்புணர்ச்சி, இஸ்லாத்தின் மீது அவர்களுக்கு இருக்கக்கூடிய வெறுப்பாக இருக்கின்றது. மதிப்புக்குரிய சகோதரர்களே, உலகத்துக்கு மீடியாக்கள் காட்டியிருப்பது விரோதிகள், எதிரிகளின் மீடியாக்கள் முஸ்லிம் என்றாலே பயங்கரவாதி என்பதாகத்தான். இஸ்லாம் எந்த விதத்திலும் பயங்கரவாதத்துக்குள்ள மார்க்கம் அல்ல. வரலாறையே எடுத்து பார்த்தால் கூட மக்களை கொன்றவர்களுடைய பட்டியலில் முஸ்லிம்கள் மிகவுமே பின்தங்கித்தான் இருக்கின்றார்கள். அண்மையிலே அமெரிக்காவில் ஒரு பல்கலைக்கழகத்திலே ஒரு ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. அந்த ஆய்வில் கணிப்பேட்டில் அவர்கள் சொல்லும் முடிவு என்ன தெரியுமா? 20ஆம் நூற்றாண்டிலே, சென்ற நூற்றாண்டிலே உலகத்திலே கிட்டத்தட்ட 102 மில்லியன் மக்கள் யுத்தத்திலும் அரசியல் அல்லது மதக்கலவரங்களின் காரணமாக கொல்லப்பட்டிருக்கிறார்கள். முதலாம் 2ஆம் உலக யுத்தம் எல்லாம் அதற்குள் அடங்கும். சென்ற 20ஆம் நூற்றாண்டிலே 102 மில்லியன் மக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 10 கோடி 20 லட்சம் மக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அதிலே யார் கொண்டார்கள் என்று பார்த்தால் நசாராக்களினால் கொல்லப்பட்டவர்கள், கிறிஸ்தவ உலகத்தினால் கொல்லப்பட்டவர்கள் அதிலே 95% அதிகமானவர்கள், முஸ்லிம்களினால் கொல்லப்பட்டவர்கள் கிட்டத்தட்ட 5% குறைவானவர்கள். இதுதான் வரலாற்று உண்மை சகோதரர்களே, மதிப்புக்குரிய சகோதரர்களே. இந்த கொலை சம்பவத்தையும் கொலைக்காரனுடைய நடவடிக்கைகளையும் பார்த்தால் இஸ்லாத்தின் எதிரிகளாகிய அந்த மக்கள் எந்த அளவுக்கு இஸ்லாத்தை பற்றி காழ்ப்புணர்ச்சியை அல்லது வெறுப்பை வைத்திருக்கின்றார்கள், எந்த அளவுக்கு அவர்கள் வரலாறை படித்து பழிவாங்கும் உணர்வுடன் அல்லது அழிக்கும் உணர்வுடன் இருக்கின்றார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். பாவம் பரிதாபம் என்று சொல்ல வேண்டும். எமது இஸ்லாமிய உலகத்தை அல்லது அரபு நாட்டை, பல அரபு நாடுகளின் தலைவர்களை நாம் பார்க்கின்றோம் தானே. எமது ஊடகங்களே தானாக முன்வந்து அமெரிக்காவை திருப்திப்படுத்த, அந்நியனை திருப்திப்படுத்த, இப்படி சொன்னால் தான் அவன் கேட்பான், இப்படி சொன்னால் தான் அவன் திருப்தி அடைவான் என்று சென்று நாமவே எமது ஊடகங்கள் எமது முஸ்லிம்களை கண்டபடி பயங்கரவாத லிஸ்டிலே சேர்த்து விடுகின்றார்கள். எமது நாடுகளிலே கண்டபடி கண்ணை மூடிக்கொண்டு கிறிஸ்தவ சேர்ச்சுகளை கட்டுவதற்கு அனுமதி கொடுக்கின்றார்கள். போப்பையை அரபு நாட்டுக்கு தெரிவித்து ஆரவாரமாக அமர்க்களமாக வரவேற்பை கொடுக்கின்றார்கள். நாம் சகவாழ்வுக்கு உரியவர்கள் என்று சொல்வதற்கு முஸ்லிம் ஊடகங்களும் அரபு நாட்டு தலைவர்களும் இப்படியெல்லாம் நடக்கின்றார்கள். இவர்கள் அளவுக்கு அதிகமாகவே இறங்கி போனாலும் கூட அவர்கள் அவர்களது நிலையில் தான் இருக்கின்றார்கள். அவர்களுடைய குரோதம் அவர்களுடைய மனதில் இருக்கத்தான் செய்கின்றது. வலன் தர்தா அன்கல் யஹூது வலன் நசாரா ஹத்தா தத்தபிஅ மில்லத்தஹும். யூத நசாராக்களை இப்படி செய்தால் திருப்திப்படுத்தலாம், இப்படி செய்தால் திருப்திப்படுத்தலாம், இப்படி கொஞ்சம் இறங்கி போனால் அவர்களின் ஆபத்து வராது என்றெல்லாம் கனவு காணுகிறார்கள். அல்லாஹ் சொல்லுகிறான் என்ன தெரியுமா? உங்களுடைய மார்க்கத்திலிருந்து உங்களை மீட்டு அவர்களுடைய மார்க்கத்துக்கு கொண்டு போகும் வரை, உங்களை இஸ்லாத்திலிருந்து வெளிப்படுத்தும் வரை அவர்கள் ஓயமாட்டார்கள். அவர்களுக்கு திருப்தி கிடையாது. எனவே மதிப்புக்குரிய சகோதரர்களே, அவர்களது குரோதம் அப்படித்தான் இருக்கின்றது. ஆயுததாரி அவன் சுடுவதற்காக பாவித்த அந்த ஆயுதம் இருக்கின்றதே, நவீன ரக ஒரு துப்பாக்கி. அந்த துப்பாக்கியில் நிறைய எழுதியிருக்கின்றான் பல விடயங்களை. அதில் அவன் எழுதியிருக்கும் விடயங்களில் ஒன்றுதான், வரலாறில் பல 100 வருடங்களுக்கு முன்னால் இஸ்லாமிய படைகளுக்கு எதிராக சில கிறிஸ்தவ படைகள் போத்தெடுத்து அவர்களை தோற்கடித்தார்கள். அந்த தோற்கடித்த படை தளபதியின் பெயரையும் அவன் பொறித்து வைத்திருக்கின்றான். நரகத்துக்கு போ என்று இந்த மக்களுக்கு எழுதி வைத்து அந்த துப்பாக்கியிலே சுட்டிருக்கின்றான். மதிப்புக்குரிய சகோதரர்களே, அவர்கள் வரலாறை மறக்கவில்லை, அவர்கள் ஞாபகம் வைத்துத்தான் இருக்கின்றார்கள்.
அவர்கள் வரலாறை மறக்கவில்லை. அவர்களின் தளபதிகளை, அவர்கள் செய்த யுத்தங்களை எல்லாம் நினைவில் வைத்திருக்கின்றார்கள். நாம் தான் வரலாறை மறந்துவிட்டோம். நாம் உண்மையிலே மறந்துவிட்டோம். எமக்கு எதிராக அவர்களின் சில படை தளபதிகள் வெற்றிகளை கொண்டாலும் கூட எமது படை தளபதிகள் எமது வரலாறிலே எத்தனை பெரிய வெற்றிகளை ஈட்டியிருக்கின்றார்கள், எத்தனை ஊர்களுக்கு சுதந்திரத்தையும் நீதியையும் எடுத்துக் கொடுத்திருக்கின்றார்கள். நாம் மறந்துவிட்டோம். எமது படை தளபதிகளை பற்றி எமக்கு தெரியாது, அவன் நினைவில் வைத்திருக்கின்றான். அந்த குரோதம் அவனிடத்திலே நீங்காமலே இருந்து கொண்டிருக்கின்றது. மதிப்புக்குரிய சகோதரர்களே, இப்படி போன்ற சம்பவங்களிலே நாம் நடப்பதற்கான வழிகளில் ஒன்றுதான் நபி அவர்கள் இந்த பியர் மௌனா சம்பவத்துக்கு பின்னால் அவர்கள் நடந்து கொண்ட விதங்களை பாருங்கள். நபி அவர்களுக்கு செய்தி வருகின்றது. எந்த அளவுக்கு என்றால் வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லுகின்றார்கள், சஃபர் மாதத்தில் அடுத்தடுத்தாக 2 சம்பவம் நடக்கின்றது. நபி அவர்களுக்கு ஒரே நாளையில் ஒரே இரவில் தான் 2 சம்பவங்களை பற்றிய தகவலும் வந்து கிடைக்கின்றது. நபி அவர்கள் அதிர்ந்து போனார்கள், கடுமையாகவே கவலைப்பட்டார்கள். அந்த நபி அவர்கள் அந்த நேரத்திலே அந்த துரோகிகளுக்கு எதிராக துவா கேட்டார்கள். இஸ்லாத்துக்கு எதிரான இப்படி மிலேச்சத்தனமான நடவடிக்கைகளில் ஈடுபடக்கூடிய துரோகிகள், அநியாயக்காரர்களுக்கு எதிராக துவா கேட்பது என்பது நபி வழி என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. சில பேரை நாங்கள் பார்க்கின்றோம். இஸ்லாம் உண்மையிலே மனிதாபிமான மார்க்கம் தான், மன்னிக்கும் மார்க்கம் தான், அதில் 2வது கருத்து கிடையாது. ஆனால் சில பேரை பார்க்கலாம், முந்திக் கொண்டு அறிக்கை விடுவதும் அல்லது காணொளிகளை யூடியூபிலே அவர்கள் இறக்கி விடுவதையும் பார்க்கலாம். நாம் மன்னித்து விட்டோம், கொன்றவனையும் மன்னித்து விட்டோம் என்று. அந்த கொன்றவனை மன்னிக்க இவர்கள் யார்? கொல்லப்பட்டவர்களின் உரிமையாளர்களுக்குத்தான் அந்த உரிமை இருக்கின்றது. அடுத்தது, இது ஒன்றும் மன்னித்துவிட தனிப்பட்ட குரோதம் அல்ல, இது ஒரு சமூகத்துக்கு எதிராக கட்டவிழ்த்து விடப்பட்ட அநியாயம். சகோதரர்களே, மன்னிப்பது சிறந்தது என்பது பொதுவாக இருந்தாலும் கூட அவர்களுக்கு அல்லாஹ்வின் தண்டனை கிடைக்க வேண்டும் என்று துவா கேட்கலாம். நபி அவர்கள் பியர் மௌனா சம்பவத்தில், அதுவும் உஹதுக்கு பின்னால் நடந்த அந்த சம்பவத்தில் நபி அவர்கள் துவா கேட்டிருக்கின்றார்கள். எந்த அளவுக்கு என்றால் அதிலே ஒரு கூட்டத்துக்கு எதிராக நபி அவர்கள் படையை கூட நபி அவர்கள் தயார் செய்திருக்கின்றார்கள். மதிப்புக்குரிய சகோதரர்களே, நாம் இன்னும் ஒன்றையும் விளங்க வேண்டும். நியூசிலாந்தில் நடந்த இந்த அநியாயம் நடந்ததன் பின்னால் நாம் பார்த்த ஒன்றுதான், நாம் புரிந்த ஒன்றுதான், முஸ்லிம் அல்லாத மக்கள், குறிப்பாக யூத நசாராக்கள் எல்லோருமே ஒரே சமனில் இல்லை. பல பேர் அவர்களிலே இருக்கின்றார்கள் மனிதாபிமான உணர்வு உள்ளவர்கள். முஸ்லிம்களுடைய இந்த சம்பவத்தை பார்த்து பரிதாபப்படுபவர்கள் இருக்கின்றார்கள். பரவலாக சர்வதேச மட்டத்திலும் தான், எமது தேசிய மட்டத்திலும் தான் நாங்கள் பார்க்கின்றோம். பல அமைப்புகள், பல தலைவர்கள், பல அரசாங்கங்கள் இதை வன்மையாகவே கண்டித்திருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே அவர்களிலும் மனிதாபிமானம் உள்ளவர்கள் இருக்கின்றார்கள், நல்லவர்கள் இருக்கின்றார்கள், முஸ்லிம்கள் மீது அனுதாபப்படுபவர்கள் இருக்கின்றார்கள் என்பதை நாங்கள் விளங்கலாம். குறிப்பாக நியூசிலாந்து மக்களுடைய நடவடிக்கைகள் உண்மையிலே உள்ளத்தை நெகிழ வைக்கின்றன. அதிலும் குறிப்பாக நியூசிலாந்து நாட்டின் பிரதம மந்திரியாக இருக்கக்கூடிய அந்த பெண்ணின் நடவடிக்கைகள் ஆச்சரியமாக இருக்கின்றது. நான் நினைக்கின்றேன், நாம் காணும் அரசியல்வாதிகளுடைய கண்ணீரை போன்று அது நீலி கண்ணீராக இல்லாமல் இருக்கும் என்றுதான் நினைக்கின்றேன். ஆனாலும் அந்த பெண்ணுடைய துக்கம், அவருடைய சொற்பொழிவுகள் அல்லது இது சம்பந்தமான கருத்துகள் முஸ்லிம்களுக்கு மிக ஆதரவாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே முஸ்லிம் அல்லாத மக்களிலே, காபிர்களிலே நல்ல மனம் உள்ளவர்கள், இது போன்ற செயல்களை கண்டிப்பவர்கள் இல்லாமல் இல்லை. ஆனாலும் ஒன்றே நாம் மறந்துவிடும் ஒரு பகுதி இருக்கின்றது. அல்லாஹ் நயவஞ்சகர்களை பற்றி சொல்லுகின்றான், ஹுமுல் அதுவு ஃபஹதர்ஹும், அவர்கள் விரோதிகள், அவர்கள் விரோதிகள், அவர்கள் விரோதிகள் என்று சொல்வதனால் அவர்களை கண்ட இடத்தில் கொண்டு குவியுங்கள், அவர்களை பற்றி பிழையாக பேசுங்கள், அல்லது அவர்களுக்கும் முஸ்லிம்களுக்கு இடையிலே கலவரத்தை உண்டு பண்ணுங்கள் என்றெல்லாம் அல்லாஹ் சொல்லவில்லை. அல்லாஹ் சொல்லுகின்றான், ஹுமுல் அதுவு, அவர்கள் பகைவர்கள், ஃபஹ்தர்ஹும், அவர்கள் விடயத்தில் முன்னெச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள், அவர்கள் விடயத்தில் முன்னெச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் இதைத்தான் உபதேசிக்கின்றான். எனவே அடுத்த சமூகத்திடத்திலே இஸ்லாத்தை பற்றி கொள்கை ரீதியில் எப்படியுமே பகை உணர்வு கொண்டு இருக்கத்தான் செய்யும். எனவே நாங்கள் அவர்களை ஏசுவது அல்லது திட்டுவது அல்லது அவர்களை கொல்லுவது என்றெல்லாம் இல்லை. நாம் கவனமாக இருக்க வேண்டும். அந்த உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த கோப உணர்வு எந்த நேரத்திலும் வெளியே வரலாம். எதற்கும்
முன்னெச்சரிக்கையாக நடந்து கொள்ளுங்கள் என்ற அந்த முன்னெச்சரிக்கையை நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். மதிப்புக்குரிய சகோதரர்களே, எடுத்த எல்லா சம்பவங்களுக்கும் முஸ்லிம்கள் சமாதானத்தை விரும்பாதவர்கள், யுத்த வெறியர்கள் அல்லது பயங்கரவாதிகள் என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருந்த இந்த உலகத்திற்கு நியூசிலாந்தின் அந்த சம்பவம் ஒரு பாடத்தை சொல்லி தந்திருக்கின்றது. என்ன தெரியுமா? முஸ்லிம்கள் சமாதானத்தை விரும்புபவர்கள், முஸ்லிம்கள் யுத்தத்தை விரும்பாதவர்கள் என்ற அந்த செய்தியையும் சொல்லி இருக்கின்றது. பாருங்களின் உலகம் முழுக்க சொல்ல முடியாத ஆத்திரம், எவ்வளவு கவலை. ஆனாலும் எங்கும் ஒரு ஊரிலும் கூட நியூசிலாந்தின் தூதரகம் தாக்கப்பட்டதாகவோ அல்லது வெள்ளைக்காரர்கள் தாக்கப்பட்டதாகவோ காணவில்லை. முஸ்லிம்கள் கட்டுப்பாடாக இருக்கின்றார்கள், மனதை கட்டுப்படுத்திக் கொண்டு இருக்கின்றார்கள். சமாதானத்தை முஸ்லிம்கள் விரும்புபவர்கள் சகோதரர்களை, அதனால் தான் அப்படி இருக்கின்றார்கள். நபி அவர்கள் கூட ஏதோ அங்கு நடந்து விட்டது என்றதனால் எல்லோருக்கும் குற்றம் சொல்ல, எல்லோரையும் குற்றம் பிடிக்க அல்லது அவர்களுக்கு எதிராக நியாயம் இல்லாமல் நடக்க நபி கூட முனையவில்லை. அதே பீருமவுனா சம்பவத்திலே 70 பேர் செல்லுகின்றார்கள், 69 பேர் கொல்லப்படுகின்றார்கள். அம்ரு இப்னு உமையா மாத்திரம் தப்பி வந்து விடுகின்றார், திரும்பி வருகின்றார் கடுமையான கவலையுடனே. தனது நெருங்கிய நண்பர்கள், கூட சென்ற நண்பர்கள் 69 பேரையுமே இழந்துவிட்டு தனியாக கடுமையான கவலையுடன் ஆத்திரத்துடன் திரும்பி வருகிறார். மதீனாவுக்கு போய் நபியிடம் சொல்ல வேண்டும் என்று இடைவெளியில் அவரிடத்தில் தங்கும் பொழுது எந்த பீருமவுனா மக்கள் தனது தோழர்களை கொண்டார்களோ அந்த ஊரை சேர்ந்த 2 பேரை சந்திக்கின்றார். இவருக்கு கடுமையான ஆத்திரம், இவர்களுடைய ஊர்க்காரர்கள் தானே எனது தோழர்களை கொண்டார்கள். அந்த ஆத்திர மேலீட்டின் காரணமாக அந்த இருவரும் தூங்கும் வரை இருந்து அவர்களை இவர் கொன்று விட்டார். நபி அவர்களிடம் வந்து சொல்லுகின்றார், யார் ரசூலல்லாஹ், போன இடத்தில் இப்படி நடந்து விட்டது, எனது தோழர்கள் அனைவருமே அநியாயமாக கொல்லப்பட்டு விட்டார்கள். திரும்பி வரும் வழியிலே அந்த ஊர்க்காரர்கள் இருவரை சந்தித்தேன், ஆத்திரத்தில் அவர்களை கொன்று விட்டேன் என்று சொல்லுகின்றார்கள். நபி அவர்கள் யார் எவர் என்ற அடையாளங்களை திட்டம் கேட்கின்றார்கள். பார்த்தால் அவர்கள் இந்த நபியை சந்தித்து விட்டு திரும்பி சென்று கொண்டிருப்பவர்கள், நபியுடன் உத்தரவாதம் எடுத்துக்கொண்டு பாதுகாப்பு எடுத்துக்கொண்டு செல்பவர்கள். நபி அவர்கள் அப்பொழுது எப்படி நடந்தார்கள் தெரியுமா? மிக கண்ணியமாகத்தான் நடந்தார்கள். போகட்டும் அந்த 2 உயிர், எனது தோழர்களை இப்படி கொண்டிருக்கின்றார்களே என்று நபி இருக்கவில்லை. நபி பார்த்தார்கள், என்னதான் அந்த மக்கள் அநியாயம் செய்திருந்தாலும் கூட, என்னதான் எனது தோழர்கள் கொல்லப்பட்டிருந்தாலும் கூட, இந்த இருவரையும் இவர் கொண்டது பிழைதான். நான் நியாயமாக நடக்க வேண்டும் என்று சொல்லி நபி அவர்கள் கொல்லப்பட்ட இருவருக்குமான அந்த தெண்டத்தை நபி அவர்கள் அந்த ஊர் மக்களுக்கு செலுத்தினார்கள். இதுதான் சகோதரர்களே இஸ்லாம் எங்களுக்கு காட்டி தந்த, எமக்கு காட்டி தந்த படிப்பினையாக அல்லது வழிமுறையாக இருந்து கொண்டிருக்கின்றது. நாம் சமாதானத்தின் விரும்பிகள், நாம் என்றைக்குமே போருக்கு வலிந்து செல்பவர்கள் அல்ல, ஆனால் பணிந்து போபவர்கள், சமாதானத்தை விரும்புபவர்கள் என்பதனால் என்ன எமக்கு செய்யப்பட்டாலும் அப்படியே தலையை கொடுத்து, கழுத்தை கொடுத்து, உடம்பை கொடுத்து வெட்டி விட்டு போ, சுட்டு விட்டு போ என்று இருக்கக்கூடாது. நியூசிலாந்து பள்ளி சம்பவத்தை பாருங்கள். அவர்களை குறை சொல்வதாக நீங்கள் நினைக்க வேண்டாம். பாவிகள், அப்பாவிகள், தொழுகைக்கு வந்தவர்கள், ஏற்றுக்கொள்ளுகிறேன். அவர்களுக்கு எதிராக அந்த துப்பாக்கிதாரி, அந்த பயங்கரவாதி வந்து சரமாரியாக கடுமையாக சுடுகின்றான், மிக சாதாரணமாகவே சுடுகின்றான். அந்த நேரத்தில் உண்மையில் எதிர்த்து போராடுவது என்பது லேசு அல்ல, இந்த இடத்திலிருந்து பேசுவதை போன்று அல்ல. ஆனாலும் கொஞ்சம் மனதில் நெருடலாகும் விடயம் என்ன தெரியுமா? அவனுக்கு எதிராக யாருமே அங்கு போராடவில்லை. ஒரு சின்ன ஒரு ஆயுதம் அல்ல, ஒரு கருவியை எடுத்து, ஒரு கதிரையை எடுத்து, ஒரு பொருளை எடுத்தாவது அவனுக்கு வீசக்கூடிய தைரியம் பலருக்கு வரவில்லை. கிட்டத்தட்ட அவனுக்கு அங்கு எதிர்ப்பே இருக்கவில்லை. சகோதரர்களே, அவர்கள் பாவம் தான், அந்த நிலைமை பயங்கரமானதுதான். ஆனால் அதை பார்க்கும் பொழுது சில கவலைகளும் வருகின்றது. என்ன தெரியுமா? இப்படியெல்லாம் நடக்கும் பொழுது எதிர்த்து போராடும் தைரியம் எங்களிடத்தில் இல்லாமல் போய்விட்டதோ. அந்த தாத்தாரி குழப்பம் நேரத்திலே முஸ்லிம்கள் எந்த அளவுக்கு அச்சத்துக்கு போனார்கள் தெரியுமா? தெருவிலே முஸ்லிமை காணக்கூடிய ஒரு தாத்தாரி, கையில் ஆயுதம் கிடையாது, நீ முஸ்லிமா என்று கேட்டுவிட்டு இதே இடத்தில் இருக்க வேண்டும், நான் வீட்டுக்கு போய் வாளை எடுத்து வருவேன் உன்னை வெட்டுவதற்காக என்று சொல்லிவிட்டு போவான். அந்த முஸ்லிம் பயத்தின் காரணமாக அப்படியே அந்த இடத்திலே நிற்பான். வீட்டுக்கு போய் வாளை தீட்டி எடுத்து வந்து அந்த இடத்திலே அவனை வெட்டிவிட்டு போவான். அந்த அளவுக்கு அச்சத்தில் உறைந்து போன, அந்த அளவுக்கு அவமானப்பட்டு போன, பயந்து போன சமூகமாக நாங்கள் மாறிவிடவே கூடாது. சகோதரர்களே, நாம் சமாதான விரும்பிகள் தான், நாம் என்றைக்குமே சமாதானத்துக்கு உரியவர்கள் தான். ஆனாலும் கூட போராட்ட உணர்வு, எமது உயிரை பாதுகாத்துக் கொள்வதற்கு நாங்கள் செய்ய வேண்டிய வேலைகள் இருக்கின்றன. எனவே அதைகளையும் நாங்கள் விளங்கிக் கொள்வோமாக. வல்ல அல்லாஹு தஆலா எம் அனைவருக்கும் தெளிவை தருவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ மன் தபிஅஹு பி இஹ்சானின் இலா யௌமித்தீன். மதிப்புக்குரிய சகோதரர்களே, இது போன்ற மிலேச்சத்தனமான மோசமான பயங்கரவாத தாக்குதல்கள் நடைபெறுவதும் ஊடகங்கள் இதை திரிவுபடுத்தி அல்லது முஸ்லிம்களை பற்றி தப்பான எண்ணங்களை கொண்டு வருவதற்கு இப்படி செயல்படுவதும் மேற்கத்திய உலகமும் ஐரோப்பாவும் இப்படியெல்லாம் குறிப்பாக நடந்து கொள்வதற்கும் பல காரணங்கள் இருக்கின்றன. இன்றைக்கு அதிகமாக மீடியாக்களில் பேசும்படும் ஒரு பொருள்தான் இஸ்லாமோபோபியா என்பது. இஸ்லாமோபோபியா என்பதுடைய அர்த்தம் என்னவென்றால் இஸ்லாத்தின் மீதான வெறுப்பு, இஸ்லாத்தை பற்றிய அச்சம், இஸ்லாத்தின் மீது எப்படியாவது குற்றம் சுமத்த வேண்டும் என்ற காழ்ப்புணர்ச்சி. இந்த மனநோய், இந்த மனநிலை மேற்கத்தியர்களிடத்திலே ஐரோப்பியர்களிடத்திலே நன்றாகவே மூடிவிட்டது சகோதரர்களே. அதனால் தான் எதை எடுத்தாலும் எப்படியாவது குற்றத்தை முஸ்லிம்களின் தலையில் போடுவது, இஸ்லாத்தை பற்றி தவறான எண்ணத்தை மக்களிடத்தில் ஏற்படுவது என்பதிலே இருக்கின்றார்கள். நான் சொன்னேனே, இந்த சம்பவத்துக்கு பின்னால் உலகமே அழுகின்றது, அனுதாபம் சொல்லுகின்றது, உண்மையில் சந்தோஷமாக இருக்கின்றது. ஆனாலும் எல்லோரும் அப்படியல்ல, எல்லோரும் அப்படியல்ல. பொறுப்பு வாழ்ந்த பலமான சில நாடுகளில் பொறுப்பான அமைச்சு பதவியில் இருக்கக்கூடிய சில பேர் பேட்டி கொடுத்திருக்கின்றார்கள். இந்த சம்பவத்துக்கு பின்னால் இப்படி நடந்ததே, ஆஸ்திரேலிய பிரஜை ஒருவர் தானே அங்கே போய் இப்படி செய்திருக்கின்றார், இந்த நாட்டிலும் இப்படி நடக்க வாய்ப்பிருக்கின்றதா என்று கேட்க பதில் எப்படி தெரியுமா இருக்கின்றது? அவன் செய்தது பிழைதான், ஆனாலும் நான் அச்சப்படுவது இஸ்லாமிய தீவிரவாதத்தை தான். இந்த நேரத்திலும் கூட வீண் பழியாக இஸ்லாத்தின் தீவிரவாதத்தை தான் அவர்கள் அச்சப்படும் ஒன்றாக சொல்லுகின்றார்களே தவிர இது போன்ற துப்பாக்கிதார்களின் நடவடிக்கைகளை அவர்கள் பெரிய அளவில் கண்டிப்பதாக இல்லை. காரணம், உள்ளுக்குள் ஒரு பயம் இருக்கின்றது, இஸ்லாத்தை பற்றிய வெறுப்பு இருக்கின்றது. அதுதான் காரணம். என்ன பயம் தெரியுமா? இவர்களது முதலாளித்துவ சிந்தனைகள், கம்யூனிச சிந்தனைகள் போன்ற பிழையான சிந்தனைகள், அல்லது இவர்களது பிழையான மார்க்க வழிபாடுகள், மத நம்பிக்கைகள், இணை வைப்புகள் போன்றவைகளுக்கு ஆபத்தாக இஸ்லாம் வரப்போகின்றது. எதிர்காலம் இஸ்லாத்துக்குத்தான் என்பது நிச்சயமானது சகோதரர்களே. அதற்கு நபியுடைய வாக்கு இருக்கின்றது. உலகின் நடப்பும் போக்கும் கூட அதைத்தான் சொல்லுகின்றது. என்னதான் கொல்லப்பட்டாலும், என்னதான் முஸ்லிம்களுக்கு அட்டூழியம் நடந்தாலும் எதிர்காலம் இஸ்லாத்துக்குத்தான். வரப்போவது இஸ்லாம் தான், ஆட்சி பீடம் ஏறப்போவது உலகத்திலே இஸ்லாம் தான் என்பதுதான் உண்மை. அதை நாங்கள் சொல்வதற்கு முன்னாலேயே அண்மையில் அமெரிக்காவில் ஒரு நிறுவனம் உலக மக்களுடைய தொகைகளை எடுத்து மத ரீதியாக, கொள்கை ரீதியாக பிரித்து அவர்களது வளர்ச்சி வீதத்தை வைத்து ஒரு கணிப்பை செய்திருக்கின்றார்கள். அந்த கணிப்பின் படிக்கு 2050 ஆண்டாகும் பொழுது முஸ்லிம்களுடைய தொகை கிட்டத்தட்ட 250 கோடியாக மாறலாம். 2070 ஆண்டு ஆகும் பொழுது உலகத்திலே மிகப்பெரிய சனத்தொகையை கொண்ட மதமாக, மிகப்பெரிய மதமாக கிறிஸ்தவத்தை பின்தள்ளி இஸ்லாம் தான் வரப்போகின்றது என்று ஆய்வு நடத்தி இருக்கின்றார்கள். இன்றைக்கும் பல பேர், பல நாட்டு தலைவர்களை எச்சரிக்கின்றார்கள், கவனமாக இருங்கள், வருகின்றது இஸ்லாம், அதுக்குத்தான் எதிர்காலம், அதை எப்படியாவது வரவிடாமல் தடுப்பதற்கு வேலை செய்யுங்கள் என்று சொல்லுகின்றார்கள். மதிப்புக்குரிய சகோதரர்களே, எங்காவது ஒரு இடத்திலே இஸ்லாத்தை அணைக்க முயற்சி செய்கின்றார்களா? அங்கே இஸ்லாத்தின் விளக்கு முன்பிருந்ததை விட பிரகாசமாக எரியத்தான் போகின்றது சகோதரர்களே. எங்கும் தேடி பாருங்கள், இஸ்லாத்துக்கு எதிராக, இஸ்லாத்தை அழிக்க ஒழிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்ட எல்லா இடங்களிலும் இஸ்லாம் வளர்ந்துதான் இருக்கின்றது. இதே நியூசிலாண்டிலே 50 பேரின் உயிரைத்தான் அவனால் இல்லாமலாக்க முடிந்தது. இந்த சம்பவத்துக்கு பின்னால் பல 100 பேர் அதே நியூசிலாண்டிலே இஸ்லாத்துக்கு வந்திருக்கின்றார்கள், இஸ்லாத்தை பற்றி படிக்க முனைகின்றார்கள். ஏன் இவர்களுக்கு எதிராக இப்படி ஒரு காழ்ப்புணர்ச்சி? இவர்கள் என்ன அப்படி குற்றம் செய்து விட்டார்கள் என்றாவது படிக்கின்றார்கள். அந்நியர்களுடைய நாடுகளிலே இஸ்லாத்தை எதிர்ப்பதற்காக என்றே ஆராய்ச்சி பண்ணக்கூடிய துவங்கிய பல பேர் இறுதி ஆராய்ச்சியின் இறுதியிலே இஸ்லாத்துக்கு வருகின்றார்கள் சகோதரர்களே. எனவே இது போன்ற சம்பவங்கள் நடக்காமல் இருப்பதுதான் நல்லது. ஆனால் நடந்து முடிந்ததன் பின்னால் இவைகளில் சில நன்மைகள் இருக்கின்றன என்பதையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எம் அனைவருடைய பாவங்களை மன்னிப்பானாக. யா அல்லாஹ், எமது தாய் தந்தையர்கள், உஸ்தாதுமார்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. எங்கெல்லாம் முஸ்லிம்கள் கஷ்டப்படுகின்றார்களோ, அநீதம் இழைக்கப்படுகின்றார்களோ, அவர்களுக்கு நியாயத்தை எடுத்துக் கொடுத்து அவர்களுக்கு நீ நிவாரணத்தை கொடுப்பாயாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹ்.